எலியா குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அங்க இருந்துட்டு அவன் சோர்ந்து போய் மறைந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான். யாருக்குமே தெரியாது. யெசபேலுடைய வார்த்தை அவனை பயப்படுத்தி விட்டது. தனியா இருக்கிறாரு. இப்போ காண்கிற தேவன் தூதனை அனுப்புகிறார். தூதன் வரும்போது இவன் பசியா இருக்கான். தட்டி, என்னாச்சுப்பா? சரி, முதல்ல என்ன செய்ய? சாப்பிடு. நீ குகைக்குள்ள ஒளிஞ்சிருந்தாலும் உன் ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை காண்கிற தேவன். குகைக்குள்ள இருக்கிற மனிதனுடைய பயத்தை வெளியெடுக்கிற தேவன். ஒடுங்கி போனவனை பலப்படுத்துகிற தேவன். மறுபடியும் எசகலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்படி அவனை அனுப்புகிற தேவன். கர்த்தருடைய சபையே, என் அன்பு மகனே, சகோதரனே, சகோதரியே, உன்னை அவர் பலப்படுத்துவார். உன்னை அவர் போஷிப்பார். உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். உன்னை காப்பாற்றுவார். உன்னை ஓட பண்ணுவார். உனக்கு ஜெயம் தருவார். உன்னை மேன்மைப்படுத்துவார். பூமியில என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க, தேவ பிள்ளைக்கு அவர் பாதுகாப்பாக தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார்.